இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அடோபி ப்ரீமியர் ப்ரோவில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வீடியோ கிளிப்புக்கு தகுந்தாற் போல் எப்படி பெஸ்ட்டு சீக்வன்ஸை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழு விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்காக க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ எடிட் பண்ண போகிற ப்ராஜெக்ட்டுக்கு நேம் என்ன வைக்கணுமோ அதை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கேப்சர் ஃபார்மேட் அப்படிங்கிற இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஹெச்டிவி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து தான் HDR கிராஃபிக்ஸ் ஒயிட் அப்படிங்கிற இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் 300 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதுபோல் உங்கள் ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிரும். இதில் எடிட்டிங் ஒர்க் ஸ்பேஸ்க்கு போயிடலாம். நான் இந்த வீடியோவோட ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், நம்ம எடுத்து வச்சுருக்கிற வீடியோ கிளிப்புக்கு தகுந்தாற் போல் எப்படி பெஸ்ட்டு சீக்வன்ஸியை க்ரியேட் பண்ணுறதுன்னு. அதனால் முதல்ல இப்போ சீக்வன்ஸியை க்ரியேட் பண்ணாமல் வீடியோ கிளிப்பை உள்ளே கொண்டு வந்துடலாம். இதுபோல் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ கிளிப்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வந்துடுங்க. அது ஒரு கிளிப்பாக இருந்தாலும் சரி, நிறையா கிளிப்பாக இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலையே கிடையாது. நான் ஒரே ஒரு கிளிப்பை மட்டும்தான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கிற இந்த வீடியோ கிளிப்புக்கு தகுந்தாற் போல் எப்படி பெஸ்ட்டு சீக்வன்ஸியை க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கிளிப்பை ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் நியூ சீக்வன்ஸ் ஃப்ரம் கிளிப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதுபோல் புதுசாக ஒரு சீக்வன்ஸையும் க்ரியேட் ஆயிரும். நம்ம டைம் லைனில் அந்த வீடியோ கிளிப்பும் இன்செர்ட் ஆயிரும். இந்த சீக்வன்ஸியை ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் சீக்வன்சி செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இதுபோல் உங்கள் வீடியோ ஃபார்மேட்டுக்கு தகுந்தாற் போல் இந்த சீக்வன்சி தானாகவே க்ரியேட் ஆனது. இதில் சில மாற்றங்களை செஞ்சால் அது பெஸ்ட்டு சீக்வன்ஸியாக மாறிடும். சரி, அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஃப்ரேம் சைஸ் வந்து 4Kக்கு இருக்குது. ஆனால் இங்கே ப்ரிவ்யூ ஃபார்மேட்டில் வந்தீங்கன்னா ஹெச்டியில் மட்டும்தான் இருக்குது. நம்ம ஒரு வீடியோ கிளிப் எடுத்திருப்போம், அது 4Kல சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஹெச்டியில் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் ஆகும். இந்த குவாலிட்டி மாற்றணும் அப்படின்னா ப்ரிவ்யூ ஃபைல் ஃபார்மேட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் 12 பிட் கலரில், அதாவது RGB 12 பிட் கலரில் வீடியோ எடுத்திருந்தீங்க அப்படின்னா இதுவே செலக்ட் ஆகிருந்திருக்கும். சப்போஸ் செலக்ட் ஆகலை அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது 10 பிட் RGB கலராக இருந்தால் 10 பிட் வீடியோ அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவுமே 8 பிட் கலர் வீடியோஸ் தான், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்காக 8 பிட் வீடியோ கலரை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா குயிக் டைம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண உடனேமே பாருங்கள், வித் அண்ட் ஹைட் எல்லாமே மேலே ஃப்ரேம் சைஸ் என்ன கொடுத்துருந்தோமோ அதனுடைய ஒரிஜினல் ஃப்ரேம் சைஸு இங்கேயும் எக்ஸ்போர்ட், அதாவது ப்ரிவ்யூ ஃபார்மேட்லேயும் ஷோ ஆகுது பாருங்கள். இப்போ இதில் கோட் அப்படிங்கிற இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் நன் அன்கம்ப்ரஸ்டு RGB 8 பிட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன கலர் ஃபார்மேட்டில் 8 பிட்டில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 8 பிட்டில் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் கலர் கிடைக்குமோ அந்த கலர் பர்ஃபெக்டாக கிடைக்குங்க. அதுக்காக தான் இந்த ஃபார்மேட்டை நான் சேஞ்ச் பண்ண சொன்னேன். இப்போ ஓகே அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சீக்வன்ஸி க்ரியேட் பண்ணும்போது இந்த டைம்லைனில் தானாகவே வீடியோ இன்செர்ட் ஆகிடுச்சு. அதுலேயும் இந்த ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஓகே அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தானாகவே இந்த இடத்துல இருக்கிற இந்த வீடியோ ஃபைலும் நம்ம சீக்வன்ஸுக்கு தகுந்தாற் போல் சேஞ்ச் ஆகிடும். இப்போ இந்த சீக்வன்ஸி நேமை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரீநேம் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பேரை டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் பேரை டைப் பண்ணுறது மூலமாக இந்த இடத்துலையும் சேஞ்ச் ஆயிரும். இப்போ வெளியில் ஒரு கிளிக் பண்ணுறோம் பாருங்கள், தானாகவே இங்கே சேஞ்ச் பண்ண நேமு இங்கேயும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுபோல் நீங்களும் பெஸ்ட் சீக்வன்ஸியை கிரியேட் பண்ணி பயனடைங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.
இதுபோல் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா ஸ்ரீராமு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.